அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தா நிறைய பேர் வந்து இந்த 12 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம கர்ப்பப்பை வாய் லென்த் மெஷர்மெண்ட் வந்து எடுப்போம். அந்த சர்விக்கல் லென்த்துன்னு சொல்லுவோம். சர்விக்கல் லென்த்து வந்து நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ க்ரோத் ஸ்கேன், அனாமலி ஸ்கேன் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் பார்க்குறது வந்து இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் இம்பார்ட்டன்ட். குங்குமப்பூவில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதில் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஓகே குங்குமப்பூ சாப்பிட்டா தான் கலர் அப்படிங்கிறது அது வந்து அது மித், தட் இஸ் நாட் ரைட் ஆக்சுவலி. வயிறில் ஏதோ கேஸ் வந்து டம்னு வெடிக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று ஃபீல் ஒன்று வரும்ல, அவ்வளோதான் வரும் அந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் 20 வீக்ஸில். இட்ஸ் லைக் அ கேஸ் பபிள் மூமெண்ட்ஸ். ஆல் ட்ரைமஸ்டர் ஹைட்ரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன்னா செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் பேபி வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிப்பாங்க. நார்மல் டெலிவரி அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம படத்துலலாம் காட்டுற மாதிரி வேணும்னே குப்பையை கொண்டாந்து கொட்டி அதை கூட்டு அந்த மாதிரிலாம் வந்து யாரும் ட்ரெயின்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ். ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரெக்னன்சியோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் பற்றி டாக்டர் ரம்யா அவங்க கிட்ட கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதோட கண்டினியூஷனாக இட்ஸ் அனதர் எபிசோட் ஆஃப் ப்ரெக்னன்சி. எல்லா மாம் டு பிக்கும் நெக்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நினச்சி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி வரி பண்ணிக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஹாய் மேம். ஹாய், எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டருக்கும் செகண்ட் ட்ரைமஸ்டருக்கும் என்ன மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித்தியாசம்? ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி வாமிட்டிங் இருக்கும், ஹெட்டேக் இருந்திருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருந்திருக்கும். ப்ரெக்னென்சி அக்செப்ட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி அந்த ஃபேஸை வந்து கடந்து வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி நம்ம ப்ரெக்னென்சி தான் அப்படிங்கிற ஒரு ஹைப் ட்ராவலில் இருந்திருப்பாங்களா, அதை ரியலைஸ் பண்ணி அந்த டிஃபிகல்ட் ஃபேஸ்லாம் கடந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் தே வில் பி வெரி காம், காம்பேக்ட், ரியலைஸ்டாக, ஓகே ஹாப்பி, ஒரு ஓகே நம்ம நிஜமாலுமே வி ஆர் என்டரிங் இன் டு த ப்ரெக்னன்சி, ரியல் ப்ரெக்னன்சி. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 months வந்து நிறைய உமன் வந்து நிறைய சஃபரிங்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் கடந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் கொஞ்சம் ப்ரீத்திங் பீரியட் மாதிரி நல்ல ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் அவங்களுக்கு வந்து பெல்லி வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து 3 மாதம் வந்து நீ கன்சீவாக இருக்கியா அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்கும். 2வது ட்ரைமஸ்டர் ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் வயிறு பெருசாகிற மாதிரி இருக்கும். தே வில் ஃபீல் ஹாப்பி. ஏன்னா பார்க்குறவங்க எல்லாரும் எனக்கு வயிறே தெரியலன்னு கேட்குறாங்க, நிஜமாலுமே மாசமாக தான் இருக்கேன்னு கேட்குறாங்க, ஹாஸ்பிட்டல் போனியா, செக்அப் பண்ணியான்லாம் கேட்குறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் அவங்களுக்கு வந்து வயிறு லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அப்போ தான் அவங்க நல்லாவும் சாப்பிடவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் கொஞ்சம் மேனேஜபிளாக அப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். தே வில் ஃபீல் ரிலாக்ஸ்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து இந்த மார்னிங் சிக்னஸ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்குமா? குறைஞ்சிருக்கு. பிளாசண்டா, அதாவது நஞ்சு கொடி ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிடுச்சு, ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக மார்னிங் சிக்னஸ் வந்து ஆஃப்டர் 16 to 20 வீக்ஸ் கிட்ட வரும்போது அவங்களுக்கு அந்த மார்னிங் சிக்னஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், ஒரு இது ரொம்ப ஒரு க்ரூஷியல் பீரியட்னு சொல்லி நம்ம அந்த மிஸ்கேரேஜ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ நிறைய சான்சஸ் வந்து இருக்குது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த கமிங் டு த செகண்ட் ட்ரைமஸ்டர், இதில் என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம்? செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தா நிறைய பேர் வந்து இந்த 12 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம கர்ப்பப்பை வாய் லென்த் மெஷர்மெண்ட் வந்து எடுப்போம். அந்த சர்விக்கல் லென்த்துன்னு சொல்லுவோம். சர்விக்கல் லென்த்து வந்து நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து சர்விக்ஸ் வந்து ஸ்டிச் போடணும் ஒரு தற்காப்புக்காக. இப்போது எப்படி ஒரு தண்ணி அணைப்பெருக்கி வருது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக நம்ம ஒரு தடுப்பு போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அணைக்கட்டு மாதிரி தான் அந்த சர்விக்கல் வந்து ஸ்டிச் போடுறது. ஸோ நம்மளோட அந்த கர்ப்பப்பை வாய் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகாமல் இருக்கணும். சர்விக்ஸ் லென்த் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு அது டக்குன்னு ஓப்பன் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து சர்விக்ஸை வந்து ஸ்டிச் போட்டு வைப்போம். ஸோ அந்த சர்விக்கல் லென்த் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக செகண்ட் ட்ரைமஸ்டரில் கொஞ்சம் அது ரிஸ்க் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனி டைம் வந்து
சர்விக்கல் இன்காம்பிடன்ஸ் கால் ஆகி சர்விக்கல் ஃபெனலிங் கால் ஆகி பேபி வந்து எப்போ வேணாலும் அபார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இன் செகண்ட் ட்ரைமஸ்டரில். ஓகே. ஸோ நம்ம சர்விக்கல் லென்த் வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கா, எபோவ் 3 சென்டிமீட்டர்ஸ் இருக்கா, 3.5 அபோவ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி ரொம்ப கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சர்விக்கல் ஸ்டிச் போடணும். இட் இஸ் அ ப்ரிகாஷியஸ் ஸ்டிச். ஓகே. இது வந்து பேபியை வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் லாஸ், செகண்ட் ட்ரைமஸ்டர் அபார்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து நமக்கு ப்ரிவென்டிவ் மெஷராக எடுத்துப்போம். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம யோசிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம், ஒரி பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம்னு பார்த்தா இது ஒன்று இருக்கும். ரெண்டாவது நம்ம 5th மந்தில் வந்து 20 வீக்ஸில் வந்து 20 to 22 வீக்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து அனோமலி ஸ்கேனுன்னு ஒன்று பார்ப்போம். ஸோ அந்த ஸ்கேனும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். அதில் வந்து நமக்கு ஏற்கனவே ஏதாவது பேபிக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, பேபியோட ஹார்ட் எக்கோ எப்படி இருக்குது, வயிறு எப்படி இருக்குது, லிவர் லங்ஸ் மெச்சூரிட்டி எல்லாம் எப்படி இருக்குது, எல்லாமே கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பேபியை பற்றி படிக்கிறது தான் வந்து அந்த அனோமலி ஸ்கேன். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு ஸ்கேன் அண்ட் ஸ்டெப்பு. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து இன்வால்வ் ஆகுறதுனால செகண்ட் ட்ரைமஸ்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோர் கேர்ஃபுல் டு பி ஃபாலோட் அப். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அனாமலி ஸ்கேன் மாதிரி வாட் ஆர் தி அதர் டெஸ்ட் ஆர் ஸ்கேன்ஸ் தட் ஷுட் பி மேண்டேட்டரி இன் செகண்ட் ட்ரைமஸ்டர்? செகண்ட் ட்ரைமஸ்டரில் சர்விக்கல் லென்த் கண்டிப்பாக பார்த்துட்டு அது ஃபஸ்ட்டு சொன்னது தான் செகண்ட் அனாமலி. அண்ட் தேர்ட் வந்து டயபெட்டிஸ் ஏதாவது இருக்குது, ப்ரீவியஸாக டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது டயபெட்டிஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ க்ரோத் ஸ்கேன், அனாமலி ஸ்கேன் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் பார்க்குறது வந்து இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்துட்டு ப்ரீநேட்டல் வைட்டமின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க, அப்போதுலேருந்து அதை அவங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஸ் இட் ரியலி நெசசரி மேம்? எஸ், இட் இஸ் நெசசரி. பிகாஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து முன்னாடி காலத்தில் இருந்த மாதிரி எல்லாமே டேரெக்டாக வர்றது கிடையாது, எல்லாமே வந்து பதப்படுத்தி தான் வருது இல்லையா. அண்ட் நிறையா வந்து உரம் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ. ஸோ நிறையா வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக அந்த காலம் மாதிரி கிடைக்காததுனால நம்ம ஃபுட்டுலேயே இன்டேக் வந்து முன்னாடியெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம மெடிசன்ஸ் தேடி தான் போகிறோம். விச் மீன்ஸ் நார்மலாக ஒரு அயர்ன் அண்ட் கால்சியம் சப்ளிமெண்ட் வந்து ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிகாஸ் கால்சியம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் பேபி டெவலப்மெண்ட், போன் டீத் அந்த டெவலப்மெண்ட்காக கால்சியம் ரொம்ப முக்கியம். அயர்ன் வந்து அனிமியா ப்ரிவென்ஷன், அனிமியா கரெக்ஷனுக்காக, அனிமியா லெவல் வந்து பிளட் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணணும், அனிமிக்காக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அயர்ன் இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். நல்ல சப்ளிமெண்ட் இருந்தால் தான், நல்ல நியூட்ரிஷன் இருந்தால் தான் பேபியும் வந்து நல்ல உள்ளார வந்து சுற்றி வருவாங்க, வெயிட் கெயின் ஆகும். அண்ட் எல்லாமே நியூட்ரிஷன் பேஸ் பண்ணி தான் பேபியோட ஃபுல் என்டையர் டெவலப்மெண்ட், க்ரோத், வெயிட் கெயின் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபுட் வழியாகவும் மெடிசன் மூலியமாகவும் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது எல்லாமே நம்மளுக்கு டேரெக்டாக கிடைக்காது அப்படின்றத சொல்கிறீங்க. பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் இந்த ப்ராசஸ்டாக இருக்கட்டும், இல்லை நிறையா விஷயங்கள் கோ த்ரூ பண்ணி வரதுனால இப்போ ஃபுட்டில் வந்து அந்தளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம இன்னும் இந்த குங்குமப்பூ சாப்பிட்டா வந்து குழந்தை வெள்ளையாக பிறக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்னால சில ஃபுட் ஐட்டம்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க, சில ஃபுட் ஐட்டம்ஸ் கன்சியூம் பண்ணுறது இல்லை. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோன்னா இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம நம்பலாமா? ஒரு என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டா நிஜமாவே குழந்தை வந்து அந்த அளவுக்கு நரிஷ்டாக வரும்? குங்குமப்பூவில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதில் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஓகே. குங்குமப்பூ சாப்பிட்டா தான் கலர் அப்படிங்கிறது அது வந்து அது மித், தட் இஸ் நாட் ரைட் ஆக்சுவலி. குங்குமப்பூவில் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால தான் அப்போவே வந்து அதை எடுக்க சொல்லி ஆரம்பிச்சது. ஓகே. கலர் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜீன். நம்ம ஏற்கனவே பேசணும் தான், ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், நெயிலாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜெனட்டிக் நேச்சர் ஆஃப் ஃபாதர், மதர் அண்ட் தேர் ஃபேமிலி, நாட் பிகாஸ் இட்ஸ் a complete myth. எஸ், குங்குமப்பூ சாப்பிட்றதுனால அது ஹெல்த்து தான், மதரோட ஹெல்த்துக்கு தான் அது ஆட் ஆகும் ஃபோலிக் ஆசிட். ஓகே. பட் அது இட்ஸ் டசன்ட் மேட்டர் வித் கலர். ஸோ அதர் தேன் தட் எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் கம்பல்சரியாக அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும்னா நீங்கள் இதை சொல்லுவீங்க? சரி, அதர் தேன் தட் செகண்ட் ட்ரைமஸ்டர்னு பார்த்தோம், எல்லா ட்ரைமஸ்டர்லையுமே வந்து கீரை காய்கறி கண்டிப்பாக இருக்கணும், ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கணும், நட்ஸ் இருக்கணும், அண்ட் நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டு வந்து அவங்க பிளேட்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்துட்டு ஹனிமூன் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கான ரீசன் என்ன? பிகினிங்லேயே நம்ம பேசணும்ல, அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் அண்டர்கோ பண்ணி ஒரு ப்ரெஷர்லேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் காம் டவுனாக ரிலாக்ஸ்டாக இருப்பாங்கல்ல. ஸோ இந்த ஒரு ப்ரீத்திங் பீரியட் இருக்கும் அவங்களுக்கு, அஹபாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பீரியட் இருக்கும், தப்பிச்சு வந்துட்டோம்டா வாந்திலேருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பீரியட் இருக்கும்ல. ஸோ அதை தான் வந்து ஹனிமூன் பீரியடாக அவங்க ஃபீல் பண்ணுறது. ஸோ இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து பேபி மூவ் பண்ணுறதை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெகக்னைஸ் பண்ண முடியுமா?
கண்டிப்பா முடியும். இதுக்கு பேர் குயிக்னிங் சொல்லுவோம். 20 வீக்ஸ்ல வந்து பேபி அதாவது பபிள் மூமெண்ட்ஸ் சம் கேஸ் டைப் ஆஃப் திங் வயிறுல ஏதோ கேஸ் வந்து டம்னு வெடிக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று ஃபீல் ஒன்று வரும்ல, அவ்வளோதான் வரும் அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல 20 வீக்ஸ்ல. இட்ஸ் லைக் அ கேஸ் பபிள் மூமெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு கிளிக் அவ்வளோதான் இருக்கும். பெருசா வந்து எல்லாரும் வந்து ஆசைப்படுவாங்க, யோசிப்பாங்க, என்ன எனக்கு குழந்தை சுத்துறதே தெரியல, குழந்தை உதைக்கிறதே தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு அந்த 22 வாரத்துல நம்மளோட பேபி வெயிட் மொத்தமாவே 350 to 500 கிராம்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இந்த கிராம்ஸ் கணக்குல பேபி இருக்கும் போது நமக்கு அது மூவ் ஆகுறது வந்து கம்ப்ளீட்டா ஃபீல் ஆகாது. ஜஸ்ட் ஏதோ உள்ளார பபிள் மூமெண்ட்ஸ் ஓடுற மாதிரி தான் தெரியும். ஸோ இட் இஸ் கால்ட் குயிக்னிங். அது 18 to 20 வீக்ஸ்ல வந்து ஃபீல் பண்ண முடியும். செகண்ட் பேபியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வந்துட்டு அவங்க சைல்ட் பர்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல யோகா பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்தே டெஃபினட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களோட நஞ்சுக்கோடி பொசிஷன் கரெக்டா இருக்கு, பிளசன்டல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாம இருக்கு, சர்விக்கல் லென்த் வந்து நம்ம சொன்ன மாதிரி சர்விக்கல் லென்த் நார்மலா இருக்கு, they don't have any complications related to placenta and cervical length, then they can start doing their yoga and exercise. Okay. Hydration வந்து எந்த அளவுக்கு important during second trimester? All trimester hydration is more important. ஏன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர்ல தான் பேபி வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம சாப்பிட்ற எல்லாமே டைரெக்டாக வந்து உடனே நம்மளை விட்டு போகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ தான் சாப்பிட்டேன், உடனே பசிக்குது, இப்போ தான் சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் செய்வாங்க நிறைய பேர். ஓகே. ஸோ அடிக்கடி டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க, காஃப் மசில் பெயின் வரும், ஹெட்ஏக் வரும், டயர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஹைட்ரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ தண்ணி வந்து கண்டிப்பாக 3 to 4 liters வாட்டர் அடிக்வேட்டாக அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ட்ரைமஸ்டர் வரும்போது இதில் லாட்ஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ் சொல்கிறீங்க, அண்ட் அவங்க வந்து இந்த பேபி பம்ப் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, அண்ட் மார்னிங் சிக்னஸ் விட்டு வெளில வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கமிங் டு த மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு சைடு வந்தோன்னா, வாட் ஆர் த திங்ஸ் தட் உமன் கோ த்ரூ இன் செகண்ட் ட்ரைமஸ்டர்? they will be having more worries about ஏன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் போது நம்ம எந்த மாதிரி வந்து டெலிவரியை வந்து அண்டர்கோ பண்ண போகிறோம். they will start webbing about spinal anesthesia. ஓகே. நார்மல் லேபருக்கு எப்படிலாம் போகணும், நம்ம எப்படிலாம் ரெடி ஆகணும், சப்போஸ் நார்மல் நடக்கலை, சி செக்ஷன் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசனை வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் நிறைய வர ஆரம்பிக்கும். பிகாஸ் அவங்க அந்த 5 months கிளாஸ் ஆகி இன்னும் another 4 to 5 months தான் இருக்கு இல்லையா, அந்த டைம் இன்னும் கொஞ்சம் பீரியட் தான் இருக்குங்கிறதுனால they will be start more thinking about the mode of delivery. எப்படி டெலிவரி ஆக போகுது, எந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது, நம்ம கைனகாலஜிஸ்ட் அந்த டைமில் அவைலபிளாக இருப்பாங்களா, நம்ம வழக்கமாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருக்கோம், திடீர்னு அவங்க இல்லைன்னா என்ன பண்ணுறது, திடீர்னு ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதோ ஒரு பேக்கப் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஸோ எந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டெலிவரி ரிலேட்டட் ஒரிஸ் வந்து ரொம்ப நிறைய வர ஆரம்பிக்கும். நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க, பனிக்கோடை உடஞ்ச மாதிரியும், ப்ளீடிங் ஆன மாதிரியும், பேபி மூமெண்ட்ஸ் கம்மி ஆகுற மாதிரியும், சடனாக பேபி ஐயூடி ஆகுற மாதிரியும் நிறைய பார்க்குறது கேட்குறதெல்லாம் படிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே அவங்களுக்குள்ள நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர்க்குள்ளே இருப்பாங்க. இதுலேருந்தெல்லாம் வெளியில் வரணும்னா they should not think about the later part. Okay, they have to keep their mind calm. அண்ட் என்ன சாப்பிடணுமோ என்ன பண்ணணுமோ அந்த ட்ரைமஸ்டருக்கு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே கோல், அதாவது எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் உமன்னா எல்லாருமே எய்ம் பண்ணுறது இந்த நார்மல் டெலிவரி தான். ஸோ இந்த நார்மல் டெலிவரி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது வந்து என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்? நார்மல் டெலிவரி அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம படத்துலலாம் காட்டுற மாதிரி வேணும்னே குப்பையை கொண்டாந்து கொட்டி அதை கூட்டு அந்த மாதிரிலாம் வந்து யாரும் ட்ரெயின்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ், இப்போ நான் ரொட்டீனாக வந்து இவ்வளோ தூரம் வாக் பண்ணுவேன், நான் ரொட்டீனாக யோகா பண்ணுறேன், நான் ரொட்டீனாக இதை தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களோட ரொட்டீனை ஃபாலோ பண்ணிவிட்டு அடிஷ்னலாக யோகா அண்ட் ஃபிசியோதெரப்பி ஃபார் நார்மல் இந்த ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் பண்ணுறது அண்ட் பால் மூமெண்ட்ஸ் பண்ணுறது, டக் வாக் பண்ணுறது, அந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸசைஸை வந்து மோர் ரிலேட்டட் டு நார்மல் டெலிவரி அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் தே கேன் ஸ்டார்ட் டூயிங் தயர் ரொட்டீன் ஒர்க். இப்போ ஃபர்ஸ்ட் 3 months வந்து எந்த ஒர்க்குமே செய்யாமல் இருந்திருப்பாங்க, நடக்க முடியாமலே இருந்திருப்பாங்க, மேலே ஏறி கிளைம் பண்ணி ஏதாவது எடுக்க முடியாமல் இருந்திருப்பாங்க, ஸ்டேஸ் ஏற முடியாமல் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் தே கேன் டூ தேர் நார்மல் ரொட்டீன் ஒர்க். ரொம்ப நார்மல் லேபருக்காக ரொம்ப கஷ்டப்பட வேணாம். when your pelvis is adequate, உங்களோட ஹைட் வந்து நார்மலா இருக்கு, உங்களோட பெல்விஸ் வந்து அடிக்வேட்டா இருக்கு, பேபி பொசிஷன் வந்து தலை கீழே தான் இருக்கு, வெயிட் கரெக்டா இருக்கு, நஞ்சு கொடி கரெக்டா இருக்கு, தொப்புள் கொடி எதுவும் நிறைய சுத்தாம இருக்கு, தண்ணி லெவல் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னா
நீங்கள் வந்து ரொட்டீன் எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நார்மல் லேபர் ஆக தான் போகுது. ஓகே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு சின்ன செக்மெண்ட் மேம், திஸ் ஆர் தட் செக்மெண்ட். இதில் வந்துட்டு நான் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து சொல்கிறேன், இதில் எது பண்ணலாம் அண்ட் எது பண்ணக்கூடாது, ஆர் 2 ஹேபிட்ல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறது ஆர் ஈவினிங் ஒர்க் அவுட்? போத். ட்ரிங்கிங் வாட்டர் வித் எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் பிளெயின் வாட்டர்? Plain water is more enough. When they are dehydrated, go for electrolytes. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறது ஆர் 3 times a day ஃபுல் மீல் சாப்பிடுறது? Split meals. ஓகே. டெய்லி வாக்கிங் ஆர் டூயிங் ப்ரீநேட்டல் யோகா? Prenatal yoga along with walking. ஓகே. ஸ்லீப்பிங் ஆன் யர் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட்? After 28 weeks, left side. ஓகே. பிரெக்னன்சி பில்லோ தான் யூஸ் பண்ணணுமா ஆர் ஜஸ்ட் ரெகுலர் பில்லோஸ் ஃபார்? Regular pillows enough, more than enough. ஸ்நாக்கிங் ஆன் ஃப்ரூட்ஸ் ஆர் நட்ஸ்? If you are diabetes, go for nuts. ஓகே. இது காஃபி வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுமா ஆர் அட்லீஸ்ட் 1 cup a day வந்து Minimal. Very Minimum. minimal. ஸோ சோஷியலைஸ் ஆகலாமா ஆர் ஷுட் தே கீப் ரெஸ்டிங்? No, they can. They can. So reading pregnancy books or watching videos regarding that? So reading pregnancy books or watching videos related to that? Common books, general knowledge books and videos. Okay. So இந்த ரிலீஃப்காக வார்ம் பாத் அவங்க எடுக்கலாமா ஆர் ஹீட்டிங் பேட் யூஸ் பண்ணலாமா? Bath. Okay. Traveling, is it safe to travel? When the placenta and cervix is normal, when everything goes smooth, then they can travel. இந்த எபிசோட லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, செகண்ட் ட்ரைமஸ்டரில் 3 ஹேபிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, எனி லைஃப் ஸ்டைல் அவங்க வந்து இது வரைக்கும் லீட் பண்ணிட்டு இருந்திருக்கட்டும், பட் செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஃபார் த பேபி அண்ட் ஃபார் த வெல்னஸ் ஆஃப் தி மதர் அண்ட் த பேபி, இது ரெண்டுத்தையும் மைண்டில் வச்சு அவங்க ஒரு 3 ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள். யோகா கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே. And start doing a routine walking and yoga. அண்ட் ஃபுட்டு கான்சன்ட்ரேஷன் வந்து ட்ரைமஸ்டரில் என்ன நம்ம லாஸ் பண்ணோமோ அதை செகண்ட் ட்ரைமஸ்டரில் கெயின் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கணும். தே ஷுட் நாட் ஸ்கிப் மார்னிங் ஃபுட். தே ஹேவ் டு டேக் ஸ்பிளிட் மீல்ஸ். கண்டிப்பாக ஃபுட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ஸ்லீப், பெட்டர் அடிக்வேட் ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். ஃபுட்டு கண்டிப்பாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்ட் தே கேன் டூ தேர் யோகா அண்ட் எக்ஸசைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் பற்றி எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வில் பி our 3rd trimester. அதை நம்ம இன்னொரு நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணி we will talk about that also. Thank you.